பேராசிரியர் அருணன், இது இறுதி சுற்றும் கூட. உங்கள்கிட்ட ரொம்ப நேரம் வரலங்கிறதுனால உங்களுடைய விரிவான இறுதி கருத்தை பதிவு செஞ்சிருக்கீங்க. இல்லை, இப்போ நம்முடைய பொங்கலூர் மணிகண்டன் ஒரு முக்கியமான பாயிண்ட் சொன்னார். பாஜகவோடு கூட்டணி தான்யா, கூட்டணி ஆட்சி கிடையாது, எடப்பாடியார் சொல்லிட்டாரு அதுதான் என்று மணிகண்டன் சொன்னார். ஆனால் இப்போ பேசின பாஜக நண்பர் சூர்யா என்ன சொன்னார்? அது பாஜக பிளஸ் அதிமுக பிளஸ் கூட்டணி அப்படி இருக்கலாம், இல்லாட்டி கூட்டணி பிளஸ் ஆட்சியா இருக்க, நாங்க எப்படியோ உருண்டு வந்துட்டு போறோம்யா, நீங்க யாரும் பேசாது கேட்கிறாரு. அப்படின்னா கூட்டணி ஆட்சி இல்லை என்று மறுக்க அவர் தயாராக இல்லை அப்படின்னா நாங்கள் கேட்க மாட்டோமா? மக்கள் கேட்க மாட்டாங்களா? அப்ப கூட்டணி ஆட்சின்னு உள்ளுக்கு எதுன்னு ஒப்பந்தம் பண்ணியிருக்கீங்களா? வெளியில அப்படி எடப்பாடியார் சொல்லிக்கிறாரு, ஆனா இன்னொரு தரப்பு அதை ஏற்க மறுக்குதே. அப்ப சந்தேகம் வரத்தானே செய்யும். ஒண்ணு. ரெண்டாவது, மணிகண்டன் நண்பர் சொன்னாரு, நாங்க பாஜக விட்ட அடங்கி போனது கிடையாது, நாங்க ஆட்சியில இருந்த பொழுது அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. இது எப்படி சொல்றாரு? எங்க விவசாய விரோத அந்த 3 மசோதாக்களை ஆதரிச்சது அதிமுக, எடப்பாடியார் முதலமைச்சராக இருந்த பொழுது. இன்னும் சொல்ல போனா கொடுமை, அந்த மசோதாக்கள் விவசாயிகளுக்கு ஆதரவானது. நான் ஒரு விவசாயி சொல்றேன்னு சொல்லி இங்க பிரச்சாரம் பண்ணவர் எடப்பாடியாரு. அதே போல காஷ்மீர் 370வது சிறப்பு அந்தஸ்தை ரத்து பண்ணது ஆதரிச்சது, மாநில அந்தஸ்து, அந்த மாநில அந்தஸ்தை ரத்து பண்ணது ஆதரிச்சாரு, டெல்லி அதிகாரத்தை குறைச்சதை ஆதரிச்சாரு. அப்புறம் என்ன சொல்ல போனா இந்தியா முஸ்லிம்களுக்கு எதிரான சிஏஏ சட்டத்தை ஆதரிச்சது அதிமுக இவருடைய தலைமையில தான். இதெல்லாம் இதற்கு பின்புலமாக பாஜகவுடைய அழுத்தம் இல்லைன்னு சொல்ல வரீங்களா? அவரே ஒப்புக்கொண்டிருக்காரு, ஐயா கூட்டணி தர்மத்தில் நாங்கள் சில காரியங்களை செய்ய வேண்டியது ஆகி போச்சு என்று எடப்பாடியார் பேட்டி இருக்கு, பேச்சு இருக்கே. அவ எதை வச்சு இப்படி சொல்றாரு? இன்னொரு புறம் நம்ம பாஜக நண்பர் அந்த மது விலக்கு பிரச்சனையை பற்றி ரொம்ப விரிவாக திரும்ப பேசுகிறாங்க. எனக்கு ஒன்றும் புரியல. பக்கத்தில் தான் புதுச்சேரி, அங்கே பாஜக கூட்டணி ஆட்சி நடக்குது. அங்கே முழு மது விலக்கை கொண்டாந்துருங்களேன். நீங்கள் ஒரு எடுத்துக்காட்டாக இருங்களேன். குஜராத்தில் இல்லை, ஆனால் அங்கே கள்ளச்சாராயம் இருக்குது, போதைப் பொருள் அங்கே துறைமுகங்கள் வழியாக தான் இந்தியா முழுக்க வருது, இவ்வளவு கைப்பற்றப்பட்டிருக்கு. அப்போ கைப்பற்றப்படாதது எவ்வளவு என்று பூரா ஊடகங்களில் வந்துகிட்டு இருக்கு. ஆனால் பிற மாநிலங்களிலெல்லாம் மது விற்பனை என்பது நடக்குது, பாஜக மாநிலங்களிலும். கேட்டா இங்க அரசாங்கமே விக்குது. ஆமா, நீங்க எல்லாத்தையுமே தனியார் மயமாக்குறவங்க பாஜக. ஆகவே அதுவும் தனியார் மயமாக்கிட்டீங்க. ஆகவே அதுல வரக்கூடிய வருமானமும் தனியார் பெருமுதலாளிகளுக்கு போயிட்டு இருக்குது. இதாவது அரசாங்கத்துக்கு வருது. ஒன்றை ஏற்றுக்கொள்கிறேன், மது விலக்கு பிரச்சாரம் என்பது இங்கே போதிய அளவுக்கு நடைபெறவில்லை தமிழ்நாட்டில். இறுதி கருத்து அதை அரசே செய்யணுங்கிறோம் நாங்க. இல்ல, அதையே அரசு செய்யணும், அதுல சுணக்கம் இருக்கு, அதை சொல்லுங்க, நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் இங்க மது விக்கிறாங்கன்னா எங்க விக்காம இருக்காங்க? இதெல்லாம் என்ன நியாயம்? இன்னுமோ இல்ல, எல்லா மாநிலங்களையும் கூப்பிட்டு வச்சு மோடி ஐயா சொல்லட்டும், ஐயா இந்தியா முழுக்க மது விலக்கியா செய்வோம், அறிவிப்போம்னு சொல்லுங்க, எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. அந்த மாதிரியான ஒரு முன்முயற்சி அவங்க எடுத்துட்டு மித்தவங்க பின்வாங்கினாலாவது குறை சொல்லலாம். அவர் எதுவுமே அதை பத்தி பேசுறதே இல்லைங்களே ஐயா. சுருக்கமா மணிகண்டன், ரொம்ப சுருக்கமா இறுதி கருத்து. இல்ல ஒண்ணும் இல்ல ஐயா சொல்ற ஒரே வார்த்தை, 1.5 லட்சம் தமிழர்களை கொன்று குவித்தது காங்கிரஸ், தமிழர்களுக்கு துரோகம் செய்தது காங்கிரஸ். அந்த காங்கிரஸை தூக்கு பிடிக்கின்றீங்களே, அது கஷ்டமா இல்லையா? காங்கிரஸை தவறுகளை எல்லாம் நியாயப்படுத்துவீங்களா? காங்கிரஸை தவறுகளை எல்லாம் நீங்க பேசுனீங்களே, அப்ப நீங்க மாத்தி பேசுறீங்களே. அப்ப அது மாதிரி கூட்டணி வருகிற போது நீங்க மாத்தினீங்களே. இப்ப தமிழ்நாட்டுல திமுக கூட்டு வச்சிருக்குது, நீங்க கூட்டு வச்சுக்கிறீங்க. இந்த காங்கிரஸ் தான் ஈழத்துல துடிதுடிக்கு கொன்றது. வைகா சொன்னாரு, கம்யூனிஸ்ட் பேசி எல்லாரும் பேசுறாங்க, ஆனா நியாயப்படுத்தி பேசுறீங்களே. அதனால அதிமுக ஒரே நோக்கம், திமுக வீழ்த்துவதற்காக பாஜக அணி. அவ்வளவுதாங்க அருணன், ரொம்ப சுருக்கமா 10 வினாடிகள். இல்ல மோடி போய் இல்ல, மோடி இலங்கைக்கு போக வேண்டியதானே, இப்போ ஈழத்தை அமைச்சு கொடுக்க வேண்டியதானே. 11 வருஷமா என்ன பண்றாரு மோடி? அதை நீங்க கேட்டீங்களா? இல்ல, பழைய கதையை பேசி என்ன பிரயோஜனம்? பழைய கதை இப்ப ஆட்சியில் 11 வருஷமா இல்ல. நீங்க இந்த நீதி கண்ணீர் வடிக்கிறீங்க. இல்லங்க, உண்மையான கண்ணீர் என்றால் மோடி கிட்ட பேசணும். ஐயா ஆட்சியில் இப்ப இருக்கிறது யாரு?
பழி ஒரு பக்கம் பாவம் ஒரு பக்கம் மாதிரி எல்லா தப்பையும் இவங்க பண்ணிட்டு பிஜேபியும் மோடி அவர்களும் வந்து அது எல்லாத்துக்கும் பிராய்ச்சித்தம் பண்ணுங்கன்னா நிச்சயமா பண்றோம், முயற்சி பண்றோம், எல்லா விஷயத்திலையும் பண்றோம், எங்க மேலதான் நம்பிக்கை வச்சுட்டு இதை பண்ண முடியும் நீங்க நினைக்கிறது வந்து நாங்க பாராட்டுறோம். இறுதியா ஒண்ணுதான் சொல்றேன், திமுகவும் அவர்கள் கூட்டணியும் கடந்த 3 தேர்தலில் ஜெயிச்ச மாதிரியே பாஜக வெறுப்பு பிரச்சாரம் என்ற பொய் போர்வையில் ஜெயிக்கலாம் நினைக்க. பருணையா சொன்னாரு இந்திய முஸ்லிம்களுக்கு எதிரான சிஏஏ சட்டம்னு சொன்னாரு. இந்த சட்டம் கொண்டு வந்து 4 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு முஸ்லிம்க்கு இதனால பாதிப்புன்னு அவரால் நிரூபிக்க முடியுமா? ஆகையால் பொய்களால் கட்டமைக்கப்பட்ட 3 வெற்றிகள் இந்த தேர்தலில் மிகப்பெரிய தோல்வியாக வரப்போவது உறுதி. திமுக 2011 மாதிரி எதிர்க்கட்சி அந்தஸ்து கூட வராம 3வது 4வது இடத்திற்கு போகும் என்பதை குறித்து வைத்துக் ரொம்ப சுருக்கமா. தமிழர்களை வஞ்சிக்கிற ஒரு அரசாங்கம் பாஜக அரசாங்கம், ஒன்றிய அரசாங்கம். இதில் வந்து இப்போ தம்பி மணிகண்டன் சொன்னது போல தமிழர்களை கொன்றவர்கள் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் என்று சொன்னார், அந்த இராணுவம் போனதுன்னு சொல்லி. ஆனால் அந்த இராணுவம் எந்த இராணுவத்துக்கு, அந்த இந்திய இலங்கை இராணுவத்துக்கு தலைமை வகித்த மஹிந்த ராஜபக்சவை அந்த நாட்டு மக்களே நாட்டை விட்டு விரட்டி அடித்தார்கள், பொருளாதார நெருக்கடியை கொண்டு வந்தார்னு சொல்லி. ஆனால் தன்னுடைய பதவியேற்பு விழாவுக்கு தமிழர்களை, லட்சக்கணக்கான தமிழர்களை கொண்டு குவித்த மஹிந்த ராஜபக்சேவை வரவழைத்து அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வைத்து பெருமை சேர்த்தவர் மோடி அவர்களா இல்லையா? இதை மறுப்பார்கள் அவர்கள்? ஆக தமிழர்களை வஞ்சிப்பது, தமிழர்களை திட்டமிட்டு பழிவாங்குவது, பேசுவது வேண்டுமானால் யாதும் முறை யாவரும் கேளீர் என்று கணிகன் பூங்குன்றனார் சொன்னதை வேண்டும் பேசுறாரு, ஐநாவில் பேசுறாரு, திருக்குறளில் பேசுறாரு. திருவள்ளுவர் சிலையை கொண்டு போனாங்களே தருண் விஜய் ஒருத்தர், அது திருவள்ளுவர் சிலை எங்க இருக்கு? ஆக இதெல்லாம் வந்து பேசுறது வேணா பேசலாம், ஆனா தமிழர்களை வஞ்சிக்கிறார்கள் என்பதை மட்டும் சொல்லி இந்த தமிழர்களை வஞ்சிக்கிற பாஜக அரசாங்கம் இருக்கிற வரை தமிழ்நாட்டில் அவர்கள் கால் பதிக்க முடியாது. திராவிட மாடல் ஆட்சி தான் மீண்டும் வரும் என்பதை நான் உறுதியாக ஒரு சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாடு இஷ்யூஸ் முன்னிருக்கும் போது அதிமுக பிஜேபி கூட்டணி பிஜேபியோட சேர்ந்தீங்க இந்த ஒன் லைன் ஆஃப் அட்டாக் மட்டும் தமிழ்நாட்டில் ஈடுபடும். அது மட்டும் கிடையாது, இன்றைக்கு எங்கள் மீது குற்றம் சொல்வதற்கு என்ன இருக்கிறது? பொருளாதாரத்தில் இன்றைக்கு வந்து 9.69% பொருளாதார வளர்ச்சி. அதிமுக ஆட்சியில் 0.07 தான் இருந்துச்சு. அதை நீங்க பார்க்கணும். அவங்க இருந்த பொருளாதார வளர்ச்சினா நாங்க இன்னைக்கு பொருளாதார வளர்ச்சி 0.07. அந்த எங்களுக்கு கொடுத்த கணக்குப்படி, எனக்கு கொடுத்த நாங்க கிடைத்த தகவல் படி கொரோனா காலத்துல சொல்றீங்களா? அதிமுக ஆட்சிக்கு கொரோனா காலம் உலகம் ஃபுல்லா அந்த மாதிரி வந்துருச்சு. என்ன நான் வந்து இருந்து நடப்பதான் சொல்லுகிறேன். அது எந்த காலங்கிறத பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை. கொரோனா நாங்க இருந்த போய் கொரோனா இருந்துச்சு 21 இருந்துச்சு, அப்பயும் இருந்துச்சு. கொரோனாவை ஒழித்தவர்கள் இந்த முதலமைச்சர் தான் கொரோனாவை ஒழித்தார். அதை நீங்க பார்க்கணும். மருத்துவ காப்பீட்டு திட்டம் என்கிற மக்களை தேடி மருத்துவம் என்கிற ஒரு திட்டத்தை உருவாக்கி அந்த திட்டத்தை கொண்டு வந்து கொடுத்து அதற்கு ஐநாவே பாராட்டி விருதும் கொடுத்திருக்கிறது. அது தமிழக அரசு கிடைத்த பெருமை. அதில் 2,25,00,000 மக்கள் பயனடைந்திருக்கிறார்கள். அதை யாரும் மறுக்க முடியாது. அதே போல் இதில் வந்து பாலியல் வன்கொடுமையில் வந்து இந்தியாவில் முழுக்க என்ன நடக்குதுன்னா 4.7% இன்னைக்கு பாலியல் வன்கொடுமை இந்த பாஜக ஆட்சியில் நடந்திருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டில் வந்து 1.1% தான். நீங்கள் அதை கணக்கு பண்ணணும். சட்டம் நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, நாங்கள் அடுத்தவர் மீது பழி போட்டு பேசவில்லை. அவர்கள் ஆட்சி மோசமாக செய்தார்கள், பாஜக ஆட்சி மோசமாக செய்தார்கள் என்று நான் பிரதமர் மோடி அவர்களையோ மற்றவர்களையோ நான் குற்றம் சாட்டி பேசவில்லை. அமித்ஷா மீது அவதூறுகளை அள்ளி வீச விரும்பவில்லை. ஆனால் அதே போல் எடப்பாடியார் மீதும் நாங்கள் அளவு அவதூறுகளை அள்ளி வீசவில்லை. சட்டமன்றத்தில் பேசியதை நானும் கேட்டேன், அதற்கு பதிலடி வேறு கொடுத்தார்கள், அது ஒரு விஷயம். ஆனாலும் நாங்கள் சாதனைகளை சொல்லி வாக்கு கேட்கிறோம். இதுவரை இருந்த சாதனைகள், நீங்கள் வந்து கலைஞர் காலத்திலே பிச்சைக்காரர்கள் ஓட்டு போடுவாங்களா? அவங்க ஓட்டு போட வர்றது கிடையாது. அதே போல் தொழுநோயாளிகள் ஓட்டு போட வர்றது ரொம்ப ரேரஸ்ட் பீப்புள் தான். அவர்களுக்கு மறுவாழ்வு திட்டம் கொண்டு அவங்களுக்கெல்லாம் மறுவாழ்வு திட்டம், வாக்குகளை பார்க்காமல் மறுவாழ்வு திட்டம் கொடுத்தது கலைஞர். இதை வந்து நீங்கள் வந்து சாதனையாக சொல்லணும். அதே மாதிரி இன்னைக்கு வந்து உலக ஒரு திட்டம் கொடுத்தது, திட்டத்தை வந்து மற்ற மாநிலங்கள் பயன்படுத்துகிறது என்பது ஒரு காரணம். உலக நாடுகள் ஒரு திட்டத்தை பார்த்து அதை அங்கீகரித்து தன்னுடைய நாட்டிலே அதை அமல்படுத்த வேண்டும் என்று கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் காலை உணவு திட்டம், அதை நீங்கள் மறுக்க முடியாது. சோ அதெல்லாம் வந்து திராவிட மாடல் 2.0 கொண்டு வருகிறீங்க. 20 லட்சம் பேர் பயனடைகிறார்கள். அவங்க வந்து ஓட்டு போட போறாங்களா? 1ஆம் கிளாஸ்ல இருந்து 5ஆம் கிளாஸ் வரை படிக்கிற பிள்ளைங்க எங்களுக்கு வந்து ஓட்டு போட போறாங்களா? அவங்க வாக்கு பெற்றோர் போடுவாங்கல்ல, அவங்க வாக்கு எண்ணி நாங்கள் ஓட்டு போடல. நல்ல விஷயம். ஆனால் நல்ல விஷயம். அதை இன்னைக்கு கனடா அமல்படுத்தி இருக்கிறது. இங்கிலாந்து தொழிற்சங்க இந்தியாவுடைய தொழிலாளர் கட்சியிலே அதை வாக்குறுதியாகவே கொடுத்திருக்கிறார்கள். அது அமெரிக்காவில் ஒரு மாநிலத்தில் அமல்படுத்தப்பட்டிருக்கிறது, இலங்கை அமல்படுத்தி இருக்கிறது. இப்படி மற்ற நாடுகள் இந்த காலை உணவு திட்டத்தை
ஆக தமிழகத்தை பார்த்துட்டு தான், இந்தியாவை பார்த்தல்ல, Okay. தமிழகத்தை பார்த்து தான், அது இந்தியாவுக்கு தான் பெருமை அது. ஓகே, இடைவேளைக்கு ஆக அப்புறம் எங்கள் மாநிலத்தால், தமிழ்நாட்டுடைய மாநிலத்தால், அது முதல்வரின் ஆளுமையால், தமிழ்நாட்டின் ஆளுமையால் ரைட் இந்தியாவுக்கு தான் பெருமை சேர்த்திருக்கிறது. அந்த பெருமையை சேர்த்தவர்கள் நாங்கள். ஓகே.